வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பினருக்கும் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு. வடக்கிற்கான இடைநகர விரைவு ரயில் சேவையில் மாற்றம் 4 நாட்களாக குறைப்பு. சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளர் விவகாரம் நீதிமன்றத்தின் விசேட உத்தரவு. வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் இடைத்தரகர்கள் ஆதிக்கமா, மக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் தீக்கிரையாக்கிய கடைகள். இந்த ஆண்டில் இதுவரை வீதி விபத்துகளில் 1424 பேர் உயிரிழப்பு, அதிர்ச்சி தரும் புள்ளி விவரம். சட்டவிரோதமான முறையில் போக்குவரத்தில் ஈடுபட்ட பேருந்துகளுக்கு 3,60,000 ரூபாய் அபராதம். கோட்டாபயவின் வீட்டில் பிள்ளையான் குழுவுடன் அசாத் மௌலானா அம்பலப்படுத்திய சட்டமா அதிபர் திணைக்களம். நீர்கொழும்பு பதற்றத்துக்கு காரணமான பாதாள குழு தலைவர் பூசா சிறைச்சாலையில். சிறைச்சாலை மோதல் களமிறங்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு. நாமலுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ஹோர்முஸ் நீரிணையில் தொடரும் பதற்றம், வர்த்தகர் கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். பிரான்ஸ் ஜனாதிபதி தங்கவிருந்த நட்சத்திர விடுதிக்கு அருகில் குண்டுவெடிப்பு சம்பவம். தொடர்பென விரிவான செய்திகள். பாரிமைந்தன் தலைமையிலான தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பினருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்று இரவு 10 மணியளவில் சென்னையில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் தீர்வு என்னும் பெயரில் அனுகுமார் திசாநாயக்க அரசாங்கம் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு மேற்கொள்ளும் சதி நடவடிக்கை தொடர்பாக எடுத்துரைக்கப்பட்டது. அந்த ஏக்கியராட்சி அரசியலமைப்பை நிறைவேற்றுவதை தடுப்பதற்கு தமிழகம் குரல் கொடுக்க வேண்டும். இந்திய மத்திய அரசு ஊடாக இலங்கை அரசு மீது அழுத்தங்களை ஏற்படுத்தி அந்த ஏக்கியராட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசர நிலை தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. அதே நேரம் தமிழர்களுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக தமிழர்களின் தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்டி தீர்வை அடைவதற்கேற்ற யாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் மக்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பாக செம்மணி இப்பொழுது 427 எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் அந்த எலும்புக்கூடுகள் இனப்படுகொலை நடைபெற்றமைக்கான ஒரு மிகவும் உறுதியான ஆதாரமாக இருக்கிற நிலையில் அதை அரசு தெளிவுபடுத்த அனுமதிக்காமல் உடனடியாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையில் நிலவுகின்ற முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியாவில் இருக்கின்ற ஈழ அகதிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உருவாக்கப்படுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை அங்கரணேசன், ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி நடராஜர் காண்டீபன், பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். தங்களின் அமைப்பு நீண்ட காலம் ஈழத்தமிழர்களுக்காய் குரல் கொடுத்து வருவதாகவும் தொடர்ந்தும் ஈழத்தமிழ் மக்களுக்கு குரல் கொடுப்போம், உங்களுக்கு பக்கபலமாயிருப்போம் என்றும் அவர்கள் உறுதிமொழி அளித்துள்ளனர். இயக்குவதற்கு போதுமான ரயில் பெட்டிகள் இல்லாதால் கொழும்பு கோட்டை காங்கேசன்துறை இடையிலான இடைநகர விரைவு ரயில் சேவை இனி வாரத்தில் 4 நாட்கள் மட்டும் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய நடைமுறை 2027 ஜூலை 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இதுவரை காலமும் காலை 5:15 மணிக்கு கல்கிசையிலிருந்து புறப்பட்டு காலை 5:45 மணிக்கு கொழும்பு கோட்டை வழியாக காங்கேசன்துறைக்கு பயணித்த இந்த ரயில் அங்கிருந்து பிற்பகல் 1:50 மணிக்கு மீண்டும் கல்கிசை நோக்கி இயக்கப்பட்டது. புதிய அட்டவணையின்படி இந்த இடைநகர விரைவு ரயில் சேவை வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ஆகிய 4 நாட்களில் மட்டுமே சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளர் மற்றும் சபையின் உறுப்புரிமையில் இருந்து நீக்கமை குறித்து அறிவித்தலை ரத்து செய்ய கோரியும் அதற்கிடைக்கால தடை விதிக்க கோரியும் ஞானப்பிரகாசம் கிஷோர் தாக்கல் செய்த முறையீட்டு மனுவை ஆராய்ந்த வடக்கு மாகாண மேல் நீதிமன்றின் யாழ்ப்பாண அமர்வு இடைக்கால தடை கட்டளை வழங்க மறுத்துள்ளது. நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி நாளிட்டு 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி ஊடாக ஆளுநர் தன்னை பதவி நீக்கம் செய்திருக்கின்றமைக்கு எதிராக உபதவிசாளர் கிஷோர் கடந்த சனிக்கிழமை வடமாகாண மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்.
தனிநபர் விசாரணை அதிகாரி அரியநாயகத்தின் அறிக்கை சாவகச்சேரி நகரசபை முழுவதையும் கலைக்குமாறு பரிந்துரைத்திருந்த போதிலும் அதை மீறி தன்னை மட்டும் ஆளுநர் பதவி நீக்கியது ஏன் என்ற கேள்வியையும் சபை நடுவே வணிகர்களின் நலனுக்காக தான் பேசிய கருத்துரிமை மீறப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி சட்டத்திரணி கலாநிதி குருபரனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இந்த மனு இடைக்கால தடை கட்டளைக்காக நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முறையீட்டாளர் சார்பில் மிக நீண்ட நேரம் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக விண்ணப்பிக்கும் பொதுமக்களின் முறையற்ற வகையில் பணம் கோரப்படுவதாகவும் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த தாயொருவர் கணவன் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் தனது 10 வயதுக்குட்பட்ட 2 பிள்ளைகளுக்கு கடவுச்சீட்டு பெறுவதற்காக வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கு சென்றுள்ளார். அங்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த போது ஆவணங்களில் குறைபாடுள்ளதாக கூறி அவற்றை சரி செய்து கடவுச்சீட்டு தர 25,000 ரூபாய் பணம் கோரப்பட்டுள்ளது. எனினும் அந்த தாய் எவ்வித மேலதிக பணத்தையும் வழங்க மறுத்து அதே விண்ணப்பங்களுடன் கொழும்பில் உள்ள பிரதான கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கு சென்றுள்ளார். அங்கு எவ்வித குறைபாடுமின்றி எவ்வித மேலதிக கட்டணமின்றி ஒரே நாளில் அவசர சேவையின் கீழ் தனது 2 பிள்ளைகளுக்கும் கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டதாகவும் குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் கடைகள் சில தீ விபத்துக்கு உள்ளாகியுள்ளன. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு நகரில் சென்ட்ரல் வீதி மற்றும் பசார் வீதியில் உள்ள கடைகளே இவ்வாறு தீ விபத்திற்கு உள்ளாகியுள்ளன. மட்டு மாநகர சபை தீயணைப்பு பிரிவு மற்றும் காவல்துறை தீயணைப்பு பிரிவுகள் இணைந்து 4 மணித்தியால போராட்டத்தின் பின்னர் காலை 9 மணிக்கு பாரிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இருந்தபோதும் சென்ட்ரல் வீதியில் உள்ள சிறுவராடை விற்பனை கடை தொகுதி மற்றும் பசார் வீதியில் உள்ள கையடக்கு தொலைபேசி திருத்தும் கடை முற்றிலும் எரிந்து சாம்பலாகியுள்ளது. தங்க ஆபரணங்கள் கடைகள் உட்பட 5 கடைகள் சேதப்படுத்தப்பட்டதோடு இந்த 2 வீதிகளுக்கும் தற்காலிகமாக 2 வீதிகளின் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து தொடர்பில் மட்டு தலைமையக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டில் இதுவரையாக நாட்டில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் மொத்தம் 1424 பேர் உயிரிழந்தனர். தேசிய விபத்து தடுப்பு வாரத்தை முன்னிட்டு அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பணிப்பாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான மனோஜ் ரணகலா இந்த தகவலை வெளியிட்டார். அவரின் கூற்றுப்படி 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை உயிரிழப்பை ஏற்படுத்திய 1355 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. 2025ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வீதி விபத்துகளின் எண்ணிக்கை 108ஆலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 110ஆலும் அதிகரித்துள்ளது. இந்த நிலை மிகவும் கவலைக்குரியது என்று தெரிவித்த அவர் சாரதிகளின் கவனக்குறைவு, பொறுப்பற்ற வாகன ஓட்டம், அதிவேக மோசமான வீதி நிலைமைகள் மற்றும் வாகனங்களை முறையாக பராமரிக்காதால் ஏற்படும் இயந்திர கோளாறு ஆகியவையே வீதி விபத்துகள் அதிகரிப்பு காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் பேருந்து வண்டியை இயக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 3 கல்முனை நீதவான் நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. இதன்படி அம்பாறை கல்முனை தலைமையக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சோதனை நடவடிக்கையில் சிக்கிய 3 1,20,000 ரூபாய் வீதம் 3,60,000 ரூபாவை அபராதமாக செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கல்முனை போக்குவரத்து காவல்துறை பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் தலைமையிலான குழுவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த பேருந்துகள் முற்றுகையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் மிரிகான இல்லத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை சட்டமா அதிபர் திணைக்களம் வெளிப்படுத்தியுள்ளது. கோட்டாவின் இல்லத்துக்கு பிள்ளையானின் நெருங்கிய நண்பரான இனிய பாரதி அழைக்கப்பட்டதாகவும் அவர் அங்கு சென்றபோது அசாத் மௌலானா, பிள்ளையானின் சகோதரர் மற்றும் அவரது முன்னாள் பொருளாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் அங்கிருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயம் ஈச தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்ய வேண்டாம் என கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணைகள் வெளியாகியுள்ளது. அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தம்மை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மனுவில் குறிப்பிட்டுள்ள கோட்டாபய தமக்கு அசாத் மௌலானாவுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவரை தமக்கு தெரியாதென்றும் தெரிவித்தார். இந்நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஜி கேரத் கோட்டாபய தனது மனுவில் குறிப்பிட்டுள்ள அந்த கூற்று உண்மைக்கு புறம்பானதென்று நீதிமன்றத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதலை தொடங்கியதாக தெரிவிக்கப்படும் கட்டுவேலகம சுரேஷ் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கெகல்பத்ர பத்மேவுக்கு நெருக்கமானவர் என்று தெரிவிக்கப்படும் கட்டுவெல்லகம சுரேஷ் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல், கொள்ளை, போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன.
2016ஆம் ஆண்டில் நாரமலை பகுதியில் உள்ள ஒரு கோயிலில் துறவி மற்றும் அவரின் உதவியாளரை தாக்கியதாகவும் ஒரு ஜாக்யாவை சேதப்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அவர் மீதான வழக்கு நீர்கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அத்துடன் அவர் தற்போது நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பில் சிறையில் உள்ளார். நீர்கொழும்பு சிறையில் 2400க்கும் மேற்பட்ட குறுகிய கால கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல்வேறு குற்ற கும்பல்களில் ஈடுபட்டுள்ள 26 பாதாள உலக உறுப்பினர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் 20 பேர் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக விசேட விசாரணை ஒன்றை நடத்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. குறிப்பாக குறித்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்த ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்தார். அதற்காக நேற்று நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு தமது அதிகாரிகள் குழுவொன்றை அனுப்பிய போதிலும் அங்கு நிலவிய அமைதியற்ற சூழல் காரணமாக விசாரணைகள் ஆரம்பிக்க முடியாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வரும் சில நாட்களில் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்று குறித்த சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக நிமல்ஜி புஞ்சிகேவா மேலும் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா ஜுவந்திருகோட முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வழக்கை விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ள 2 இந்திய பிரஜைகளுக்கு வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்பும் உத்தியோகபூர்வ நடைமுறையினூடாக அழைப்பாணைகளை அனுப்புமாறும் நீதிமன்றம் மேலதிக உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த வர்த்தக கப்பல்கள் மீது ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் திங்கட்கிழமை இரவு குறைந்தது 2 ஏவுகணைகளை வீசியதாக அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. 2 வர்த்தக கப்பல்கள் கணிசமாக சேதமடைந்துள்ளன. உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி அந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஓமானின் லிமாவுக்கு கிழக்கே செவ்வாய்க்கிழமை அதிகாலை அடையாளம் தெரியாத பொருளொன்று தாக்கியதில் ஒரு எண்ணெய் கப்பல் தீப்பிடித்ததாக பிரிட்டனின் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தங்கவிருந்த ஹோட்டலுக்கு அருகில் வெடிப்புச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் இன்று இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து சாலைகள் மூடப்பட்டதோடு பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் குண்டுவெடிக்கும் சத்தம் கேட்டதாகவும் புகைமூட்டம் எழும்புவதை காண முடிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரிய ஜனாதிபதி பசார் அல் அசாத் பதவியிலிருந்து வீழ்த்தப்பட்ட பின்னர் டமாஸ்கஸுக்கு விஜயம் செய்யும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதலாவது முக்கிய தலைவர் மேக்ரோன் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.